ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த அருமையான இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். இந்த நாட்களிலும் கூட நாம் இந்த வேத பாட வகுப்பின் மூலமாக இன்றைக்கு ஒரு வித்தியாசமான, அதுவும் நமக்கு ஒரு ஒரு வேதத்திலிருந்து நாம் இதுவரைக்கும் நாம் கேட்டிராத, நாம் அறிந்திராத ஒரு சத்தியங்களை நாம் இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக நாம் கேட்க போகிறோம். நாம் நன்றாக கவனிப்போமானால் நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த புத்தகம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு நாம் எந்த புத்தகத்தை வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, நம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒரு புத்தகம், அதாவது சாலமோனின் உன்னத பாட்டு. இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நாம் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், இந்த பைபிள் ஸ்டடியிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த உன்னத பாட்டு இந்த புத்தகத்தை நாம் தியானிக்கும் என்பதாக நான் ஒரு சில காரியங்களை நாம் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இந்த உன்னத பாட்டு இந்த புத்தகத்தை இந்த நாட்களில் அநேகர் பார்ப்போமானால், அநேகர் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை அநேகர் வாசிப்பதில்லை. அநேகர் சொல்லுகிற காரியம், நாங்கள் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நாங்கள் வாசித்ததே அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லுறாங்க. இன்னும் அநேகர்கிட்ட கேட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அப்படியே நாங்கள் வாசித்தாலும் இந்த புத்தகம் எங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி அநேகர் விட்டு விடுகிற காரியங்களும் இந்த புத்தகத்திலே உண்டு. ஆகவே இந்த உன்னத பாட்டு, சாலமோனுடைய இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். அது மாத்திரம் அல்லாதபடி இந்த உன்னத பாட்டு புத்தகம் எந்த ஒரு பகுதியில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். நான் நன்றாக ஒரு அறிமுகமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் நன்றாக கவனித்தீர்களானால் உங்களுக்கு நன்றாக புரியும். ஆகவே இந்த வேளையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நம் வேதத்திலே ஒவ்வொரு பகுதியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு நன்றாக தெரியும், நம்முடைய வேதத்திலே பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று சொல்லி இருக்கிறது. இன்னும் அது மட்டும் அல்லாதபடி ஆண்டவர் நமக்கு தனித்தனியாக ஒவ்வொரு பகுதியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். வரலாற்றிலே வேத ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஒவ்வொரு பகுதிகளாக நமக்கு என்ன செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம வேதத்திலே பழைய ஏற்பாடுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல 5 ஆகமங்கள் இருக்கிறது, பெண்டடூக் என்று சொல்லுவார்கள். ஆகவே 5 ஆகமங்கள் இருக்கிறது. அதை தொடர்ந்து இன்னும் நிறைய அந்த நரேட்டிவான காரியங்கள் இருக்கிறது. இன்னும் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்கிறது. அடுத்து இன்னும் சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் சொல்லி இருக்கிறது. இன்னும் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது சுவிசேஷங்கள், அதை தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, வரலாறு இருக்குது. அதை தொடர்ந்து பவுலுடைய நிருபங்கள், மற்ற அப்போஸ்தலருடைய நிருபங்கள்லாம் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படி நமக்கு பகுதியாக கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல இந்த உன்னத பாட்டு புத்தகம் எதிலே வருகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, நம்முடைய வேதத்தில் ஒரு பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞான இலக்கியங்கள், விஸ்டம் லிட்ரேச்சர் என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த ஞான இலக்கியங்கள் என்று சொல்ல பகுதியிலே இந்த உன்னத பாட்டு வருகிறது. சரி, ஞான இலக்கியம் என்று சொல்லுகிற பொழுது எதெல்லாம் ஞான இலக்கியங்கள் நம்முடைய வேதத்திலே அப்படின்னு நான் பார்க்கிற பொழுது, யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இதெல்லாம் நமது வேதத்தில் உள்ள ஞான இலக்கியங்கள். இதுதான் நம்ம வேதத்தில் உள்ள விஸ்டம் லிட்ரேச்சர், ஞானத்தை தெளிவிக்கக்கூடிய புத்தகங்கள். எதெல்லாம் நான் திரும்ப சொல்லுகிறேன், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த புத்தகங்கள் தான் நம்முடைய வேதத்தில் உள்ள ஞான இலக்கிய புத்தகங்கள். ஆகவே இந்த வரிசையில் தான் இன்றைக்கு தியானிக்க போகிற இந்த உன்னத பாட்டு புத்தகம் என்ன செய்கிறதுனா வருகிறது. சாலமோனுடைய உன்னத பாட்டு, இந்த புத்தகத்தை தான் தியானிக்க போகிறோம். இந்த நாட்களிலே நான் முதலே சொன்னதுபடி அநேகர் இந்த புத்தகத்தை வாசிக்கிறதே இல்லை. அநேகர் வாசித்தாலும் இந்த புத்தகம் யாருக்கும் புரியக்கூடிய காரியமாக இல்லை. அப்படியே சில பேர் விளக்கி சொன்னாலும் அதில் சில கேள்விகளும் சில சந்தேகங்களும் நமக்கு எழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த புத்தகத்தை நான் இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு கற்றுத்தர நான் வாஞ்சிக்கிறேன். ஆகவே நீங்கள் நன்றாக கவனிங்க. இந்த புத்தகம் நீங்கள் இதை கற்றுக்கொண்ட பின்பு உங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் இந்த புத்தகத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக நான் சொல்லுகிறேன், இந்த உன்னத பாட்டு புத்தகம் நமக்கு ரொம்ப வெர்ஸ் பை வெர்ஸாக இருக்காது. அதாவது ஒவ்வொரு வசனமாக சொல்லி இந்த வேத பாடம் நமக்கு இருக்காது. நான் ஒரு குயிக் கிளான்ஸாக, ஒரு ஷார்ட் சம்மரி போல தான், அதாவது என்ன சொல்வார்கள்னா ஒரு சர்வே, அதாவது ஒரு டீட்டெயில், ஒரு சர்வேயாகத்தான் இருக்கும். நீங்கள் அதை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தியானிக்கும் பொழுது அது புரியும். ஆகவே இது வெர்ஸ் பை வெர்ஸ், ஒவ்வொரு வசனமாக நான் சொல்ல மாட்டேன். இதனுடைய ஒரு சர்வேயாக, ஒரு ஷார்ட் சம்மரி போல நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இந்த உன்னத பாட்டு பல வித்தியாசமான காரியங்களில் ஒன்று. இன்றைக்கு இன்னும் சொல்ல போனான்னா அநேக மாற்று மதத்தினரும் கூட இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை கேள்வி கேட்கக்கூடியதாக ஒரு காரியம் இதில் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, குறிப்பாக இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய வேத புத்தகம், அதாவது நீங்கள் சொல்லுகிறீங்க உங்கள் வேதாகமம் பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லுகிறீங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்கு உங்கள் பைபிளில் இருக்கிற, உங்கள் வேதத்தில் இருக்கிற இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை பார்க்கிற பொழுது அப்படி எங்களுக்கு தெரியவில்லையே,
நீங்கள் சொல்லுகிற மாதிரி பரிசுத்த வேதாகமாக எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி இஸ்லாமியர்கள் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன், நம்மகிட்டே சொல்லியிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே ஏன் ஆண்டவர் இந்த புத்தகத்தை இப்படி எழுத அனுமதித்திருக்கிறார்? ஏன் இந்த புத்தகம் நமக்கு இருந்திருக்கிறது? எதுக்கு சாலமோன் எழுதியிருக்கிறார்? எதுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த உன்னத பாட்டு புத்தகம் நமக்கு எதுக்கு ஞான இலக்கியங்கள் வரிசையில் நமக்கு இந்த புத்தகம் வருகிறது என்று சொல்லி நாம் பார்ப்பது அவசியமாக இருக்கும். ஆகவே இந்த நீங்கள் பைபிள் ஸ்டடியை நன்றாக கவனிப்பீர்களானால் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நீங்கள் நன்றாக கவனிங்க. இந்த புத்தகத்தை நாம் தொடர்ந்து ஆராய போகிறோம். அவர்கள் ஏன் இப்படி இந்த காரியத்தை அவர்கள் விமர்சனமாக வைக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நன்றாக இந்த வேத பாட வகுப்பை அறிந்தீங்க அப்படின்னா எதுக்கு தேவன் இதை அனுமதித்திருக்கார், இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவதற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நீங்கள் நன்றாக கவனிங்க. இந்த புத்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதாவது சாலமோனின் உன்னத பாட்டு, இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆங்கிலத்தில் சாங் ஆஃப் சாங்ஸ் என்று சொல்வார்கள், அல்லது சாங் ஆஃப் சாலமோன், அதோடு சாலமோனுடைய பாட்டு. ஆகவே சாலமோன் எழுதின ஒரு பாட்டு நமக்கு இந்த வசனத்தில் பார்க்கும்போதே தெரியும். நீங்கள் உங்கள் வேதாகமத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்வீரானா, உன்னத பாட்டு புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீரானா, அதில் முதல் வசனத்திலே இருக்குது சாலமோன் பாடின உன்னத பாட்டு. அதனால் நமக்கு நன்றாக தெரியும் இதனுடைய ஆசிரியர். ஆகவே இதனுடைய ஆசிரியர் யார் என்று பார்க்கிற பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது சாலமோன். நமக்கு தெரியும் சாலமோன் ராஜா, தாவீதினுடைய குமாரன். ஆகவே இந்த சாலமோன் பாடின ஒரு உன்னத பாட்டு, அதுக்கு ஆதாரமாக நிறைய வசனங்கள் இருக்குது. அவன் அநேக நீதிமொழிகளையும் அநேக காரியங்களையும் அவன் பாடினான் என்று சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த சாலமோன் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை என்ன செய்கிறார், எழுதுகிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு அறிமுகமான காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் வருகிற நாட்களிலே நாம் தொடர்ச்சியாக இந்த புத்தகத்தை நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் பகுதியை நாம் தியானிக்கலாம். ஆகவே இந்த சாங் ஆஃப் சாங்ஸ், இந்த உன்னத பாட்டு, இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் நமக்கு தெரிந்தோம், நன்றாக நமக்கு தெரியும் சாலமோன் அப்படிங்கிறது காரியம் தெரியும். சரி, இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம் எப்போ என்று பார்க்கிற பொழுது இந்த சாலமோனுடைய இந்த உன்னத பாட்டு இந்த புத்தகம் எப்போ எழுதப்பட்டுன்னு சொல்லி பார்க்கிற பொழுது, அதாவது கிமு 1000 நூற்றாண்டில், அதாவது 1000 BCயில் எழுதப்பட்டது என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, இது போஸ்ட் எக்ஸிலிக் பீரியடில் நடந்தது, அதாவது சிறையிருப்புக்கு பின்பதாக நடந்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறாங்க. இதை பற்றி டேட்டை பற்றி எந்த ஒரு புத்தகத்தை எடுத்தாலும் டேட்டை பற்றினான ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும். இது இப்போ தான் எழுதப்பட்டது, இல்லை அது அப்புறம் எழுதுனாங்க, இல்லை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இது எழுதுனாங்க அப்படின்ட்டு எல்லா புத்தகத்துக்குமே ஒரு சின்ன ஒரு ஆர்கியூ உண்டு. ஆகவே நம்ம அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம், அதை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு அவசியம். அதாவது கிமு 1000 BC, கிமு 1000 நூற்றாண்டுகளில் இது எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் வைத்து கொண்டால் போதும். ஆகவே இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பைபிள் ஸ்டடி நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்பதாகவே நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கிற பொழுது இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நீங்கள் முழுவதுமாக வாசித்து இருப்பீர்கள் என்றால் இந்த புத்தகம் உங்களுக்கு நன்றாக புரியும். ஒரு தடவை நீங்கள் கம்ப்ளீட்டாக அத்தனை அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதை நீங்கள் நன்றாக உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் நீங்கள் இந்த அதிகாரங்களில் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகவே இன்றைக்கி இந்த உன்னத பாட்டினுடைய புத்தகத்தை ஒரு அறிமுகமான காரியத்தை நான் பார்ப்போம். ஆகவே இந்த உன்னத பாட்டு புத்தகம் எப்படி என்று பார்க்கிற பொழுது இது என்ன சொல்வார்கள் என்று சொல்லப்படுது, இது ஒரு லிரிக் பொயட்ரி, ஒரு லிரிக் போயம் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆகவே இது லிரிக் போயம் அப்படின்னா என்ன, அதாவது பொயட்ரி, போயம் என்றால் தெரியும் ஒரு கவிதை, சரிங்களா? அது லிரிக் போயம், லிரிக் பொயட்ரி என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஒரு பாடலோடு கூடிய ஒரு கவிதை. அதுதான் இந்த உன்னத பாட்டு பார்க்கும் பொழுதே உங்களுக்கு கவிதை போலவே இருக்கும். அது எப்படி உள்ள கவிதை, அந்த நாட்களில் எப்படி பாடப்பட்டது என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஒரு பாடலோடு சேர்ந்து என்ன செய்யப்பட்டார்கள், இந்த கவிதையை பாடினார்கள். ஆகவே சரி, எதுக்கு இந்த கவிதையை பாடணும், ஏன் ஒரு லிரிக் போயம் இந்த இடத்துல வேணும், பைபிளில் ஏன் இந்த புத்தகம் வேணும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு கவிதைகள் வேணும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இது அந்த நாட்களிலே நான் அடிக்கடியாக சொல்லுகிற காரியம். இந்த நாட்களிலே நம்முடைய வேதத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அந்த நாட்களிலே அந்த இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி சில மக்கள் இதே பழக்கங்களை உடையவர்களாக இருந்தாங்க. இப்படி நம்முடைய சாலமோன் உன்னத பாட்டு எப்படி இருக்கிறதோ அதே போல அந்த சுற்றி இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருந்த மக்களை சுற்றி இருந்த அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது. என்ன காரியம் இருந்தது, அவர்களுக்கும் இப்படிப்பட்ட லிரிக் போயம் இருந்தது. அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை, கவிதைகளை அங்கே இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருந்த, அதாவது எகிப்தியர்கள், மெசபதோமியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள், இன்னும் கானானியர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு அநேக இப்படிப்பட்ட லிரிக் போயம் இருந்தது. ஆகவே அந்த காலகட்டத்தில், அந்த நாட்களிலே நம்ம வேதாகமும் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தபடினாலே வேதத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு லிரிக் போயம் என்ன செய்கிறது இருக்குது, ஒரு கவிதை வடிவிலான ஒரு பாடல் என்ன செய்கிறது நம்முடைய வேதத்திலையும் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சரி, லிரிக், இந்த பாடல் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது இதில் வசனங்களும் கோரஸ், அதாவது ஒரு பாடல், ஒரு ராகமும் சேர்ந்தே இருக்கும். அதில் நீங்கள் நன்றாக நீங்கள் கவனித்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் வசனத்தை வாசித்து. ஆகவே இது ஒரு லிரிக் போயம், ஒரு லிரிக் பொயட்ரி என்பதை நீங்கள் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பாடல் வடிவிலான ஒரு கவிதை, சரிங்களா? அதான் இந்த உன்னத பாட்டு, அப்படிதான் இது அமைக்கப்பட்டிருக்கிறது.
சரி, இந்த புத்தகத்தை நாம் தியானிப்போம். இந்த நாட்கள் நாம் பார்க்கிறபடி, நான் முதல்ல சொன்னதுபடி, இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் நம்முடைய வேதத்திலே ஒரு தனித்துவமான புஸ்தகம். அதாவது நான் முதலே சொன்னேன், இதை யாரும் அதிகமாக வாசிக்கிறது இல்லை. வாசித்தாலும் அநேகருக்கு ஒரு ஒரு சந்தேகமும் கேள்விகளும் வரும். அப்படியே யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் அதில் ஒரு தெளிவில்லாத ஒரு காரியத்தை இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த உன்னத பாட்டு நம்முடைய வேதத்திலே ஒரு தனித்துவமான ஒரு புத்தகம், ஒரு தனித்துவமான புத்தகம். இந்த புத்தகத்தை நாம் மிகவும் கவனமாக கையாளுகிற பொழுதுதான் இந்த புத்தகம் நமக்கு தெரியும். அது இல்லாவிட்டால், இந்த புத்தகத்தை நாம் சரியாக கையாளவில்லை என்றால், இந்த புத்தகம் நமக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்தும். நம்ம வித்தியாசமாக இந்த புத்தகத்தை அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அப்படி நாம் செய்யக்கூடாது. ஆண்டவர், நான் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் ஏதோ ஒன்றை தெரிவிப்பதற்கு இந்த புத்தகத்தை நமக்கு கொடுக்கல. ஏதோ ஒன்றை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகத்தை குறித்து இப்படிலாம் புரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு நாளும் விடுகிறது தேவன் அல்ல. ஆண்டவர் நமக்கு தெளிவாய் கொடுத்திருக்கிறார். சில காரியங்களை நம்ம அப்படியே எடுத்துக்கொண்டு அதை நாம் வாசிக்கிற பொழுது, அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளுகிற பொழுது தான் இந்த புத்தகம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஆகவே இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். இன்னைக்கு அநேகர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இதை சொல்லுகிறாங்க. அந்த காரியத்தை நம்ம அடுத்தடுத்து நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை மிகவும் கவனமாக நாம் கையாள வேண்டும். அப்போ தான் நாம் தேவன் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை கொடுத்ததுக்கான நோக்கம் நமக்கு தெரியும். ரொம்ப அருமையான நோக்கம். தேவன் பெரிய ஒரு பர்பஸ் இந்த புத்தகத்தில், இந்த புக்கில் வச்சிருக்கிறாரு. ஆகவே நம்ம ஒரு கவனமாக இதை கையாள வேண்டும். சரி, இந்த புத்தகத்தை பார்த்தோம். நம்ம வேதத்திலே இது மிகவும் தனித்துவமான புத்தகம். இந்த புத்தகம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த புத்தகத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஆகவே இந்த காரியத்தை நாம் தெரிவிக்கும்போதாக இந்த நாட்களில் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் எந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதை நான் கவனமாக கையாள வேண்டும். இந்த நாட்களில் நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் நாம் அதாவது வேதத்தை, வசனத்தை யாருனாலும் எப்படி வேண்டாலும் இன்றைக்கி பேசக்கூடிய அளவில் இன்றைக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டார்களானால் யாரும் எப்படினாலும் பேசலாம். அப்படிதான் இன்றைக்கு அப்படி இருக்குது. அப்படி ஒரு ஃப்ரீடம் நமக்கு இருக்கிறது. அதனால யாரும் எதனாலும் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம சரியான காரியத்தை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன். ஒரு நாத்திகர், அதாவது ஏத்திஸ்ட் சொல்லுகிறார், தேவன் இல்லை என்பது உங்கள் வேதத்திலே எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னார். இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர் சொல்லுகிற காரியம், ஒரு நாத்திகன், ஒரு ஏத்திஸ்ட் சொல்லுகிறாரு, தேவன் இல்லை, there is no God அப்படின்னு உங்கள் பைபிளில் தான் போட்டிருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி எதில் போட்டிருக்குதுன்னு சொல்லும்போது அவர் சங்கீதத்தை எடுத்து காமிக்கிறார். அந்த ஒரு வசனம் உண்டு, நீங்கள் வாசித்து பாருங்க. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அப்படிங்கிற அந்த காரியம் இருக்குது. அப்போ அந்த வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தை சொல்லிக் கொள்கிறான். மதிகேடன் சொல்லுகிறான் தேவன் இல்லை என்று. ஆகவே இதை வெறும் அந்த முதல் லைனை மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? அந்த நாத்திகன் அவருடைய வாழ்க்கைக்கு, அவங்களுடைய சூழ்நிலைக்கு பொருந்தக்கூடிய அளவில் என்ன இருக்குது? தேவன் இல்லை. உங்கள் பைபிளே போட்டிருக்கு தேவன் இல்லைன்னு. ஆகவே அவர் என்ன எடுத்துக்கொள்கிறார்? தேவன் இல்லை என்ற காரியத்தை மாத்திரம் அப்படியே எடுத்துக்கிறார். அந்த முழு காரியத்தை நம்ம பார்க்கிற பொழுது தான் தெரியும் தேவன் இல்லை என்று யார் சொல்லுகிறான்? மதிகேடன் தன் இருதயத்தில் என்ன செய்கிறானா? சொல்லிக் கொள்கிறான். ஆகவே இது நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்லுகிறேன். இப்படி நம்ம முழுவதுமாக வேதத்தை, வசனத்தை அறிந்து கொள்கிற பொழுதுதான் நம்ம வசனம் தெளிவாக புரியும். ஆகவே இன்றைக்கு ஒரு சில அறிமுகங்களை நாம் பார்க்க போகிறோம். நான் சொல்லுகிறேன், அதாவது வேதத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்தையும் அன்றைக்கு யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பண்டிகையில் வாசிப்பது அவர்களுக்கு ஒரு வழக்கமாக இருந்தது. அதாவது ஒவ்வொரு பண்டிகைகள் நமக்கு தெரியும், அநேக பண்டிகைகள் அந்த யூத ஜனங்களுக்கு இருந்தது. அது ஒவ்வொரு பண்டிகையிலும் அந்த யூத ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒவ்வொரு புத்தகத்தையும் வாசிப்பது அவருக்கு வழக்கமாக இருந்தது. ஆகவே நான் ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். இந்த ரூத்தினுடைய புஸ்தகம், அதாவது நம்ம கையில் வேதத்தில் இருக்கிற இந்த ரூத் புஸ்தகம் எப்போ வாசிப்பாங்க அப்படின்னு பார்க்கிற பொழுது, பெந்தைக்கோஸ்தே பண்டிகை நாட்களிலே இந்த ரூத்தினுடைய சரித்திரத்தை, புஸ்தகத்தை வாசிக்கிறது அவருடைய வழக்கம். ஆகவே இப்படி வாசிக்கிறார்கள். அதை தொடர்ந்து புலம்பலின் புஸ்தகத்தை எப்போ வாசிப்பார்கள் அப்படின்னா, ஆப் மாதம், அதாவது நம்முடைய இந்த ஆகஸ்ட் மாதம், இந்த மாதிரி நாட்களிலே என்ன செய்வார்கள்? அந்த ஆப் மாதத்திலே அந்த புலம்பலின் புஸ்தகத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வாசிக்கிறார்கள். அதை தொடர்ந்து பிரசங்கின் புஸ்தகத்தை அவர்கள் எப்போ வாசிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அவருடைய கூடார பண்டிகை நாட்களிலே பிரசங்கின் புஸ்தகத்தை என்ன செய்வாங்க? அவர்கள் வாசிப்பார்கள். அதே போல எஸ்தரின் புஸ்தகத்தை எப்போ வாசிப்பாங்க அப்படின்னா நமக்கு நன்றாக தெரியும். எஸ்தரின் புஸ்தகத்தில் வருகிற அந்த பூரிம் பண்டிகையின் அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த எஸ்தருடைய புஸ்தகத்தை வாசிப்பார்கள். சரி, இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற இந்த சாங் ஆஃப் சாங்ஸ், இந்த உன்னத பாட்டு எப்போ வாசிப்பாங்க அப்படின்னு பார்க்கிற பொழுது, பஸ்கா பண்டிகையின் அப்போ
இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை வாசிப்பது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. ஆகவே இந்த பஸ்கா பண்டிகையின் அப்போ, இந்த பாசோவர், இந்த ஃபெஸ்டிவல் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சாலமோனுடைய உன்னத பாட்டு புஸ்தகத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள், வாசிக்கிறார்கள். ஆகவே இப்படி யூதர்களுக்கு ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தங்களுடைய ஒவ்வொரு பண்டிகையிலும் வாசிப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. சரி, இன்றைக்கு நாம் உன்னத பாட்டு புத்தகத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக இந்த உன்னத பாட்டு புத்தகத்தினுடைய அந்த வியூஸ், அந்த கண்ணோட்டங்களை நான் உங்களுக்கு காமித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த நாட்களில் உன்னத பாட்டு புஸ்தகத்தை அநேக விதங்களில் சொல்லுகிறாங்க. நாம் எந்த வியூ, அதாவது எந்த கண்ணோட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டால் சரி என்று சொல்லி நாம் இந்த நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். அந்த வியூஸ், அந்த கண்ணோட்டங்களை நான் தொடர்ச்சியாக சொல்லுகிறேன், நாம் அதை அறிந்து கொள்ளலாம். இந்த உன்னத பாட்டு அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க, இந்த உன்னத பாட்டு இந்த புத்தகத்தை பார்க்கிற பொழுது வரலாறு தோறும், அதாவது ஹிஸ்டரியில தொடர்ச்சியாக இந்த உன்னத பாட்டு 2 விதமான ஒரு தவறுகளை சந்தித்து கொண்டே வருகிறது. சரி, என்ன தவறு என்று சொல்லி நான் பார்க்கிற பொழுது இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் 2 விதமான தவறை வரலாறு தோறும் சந்திக்கிறது. அது என்ன என்றால், அதாவது இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களுக்கும் நாம் அர்த்தம் காண முயல்வது. இன்னொன்று என்ன பார்க்கிற பொழுது, அதாவது எல்லா வசனங்களுக்கும் நம்ம ஆவிக்குரிய அர்த்தம் தேடுவது. சரிங்களா? வரலாறுதோறும் 2 விதமான ஒரு தவறு பின்பற்றி கொண்டே வருகிறது. அது என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா, எல்லா வசனங்களுக்கும் எல்லா வார்த்தைகளுக்கும் பொருள் காண முயல்வது ஒன்று. இரண்டாவது என்ன என்று பார்க்கிற பொழுது, அதாவது எல்லா வசனங்களுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் நாம் தேடுவது. இது 2 வகையான ஒரு தவறாக இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நான் இந்த கண்ணோட்டங்களை நான் வரிசையாக சொல்லுகிறேன். இந்த கண்ணோட்டங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தான் இதிலிருந்து உன்னத பாட்டினுடைய சரியான நோக்கத்தை நாம் என்ன செய்ய முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அதை நாம் இந்த நாட்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த கண்ணோட்டங்களை நாம் பார்க்கலாம். அதாவது குறிப்பாக 4 விதமான ஒரு கண்ணோட்டம் இருக்குது, 4 விதமான வியூஸ். அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது அந்த வரிசையாக 4 விதமான வியூஸை நம்ம பார்க்கலாம். அந்த காரியங்களை நீங்கள் பார்த்த பின்பு வரும் நாட்களில் இதில் எது சரியான காரியம், உன்னத பாட்டு புத்தகத்தை எந்த வியூ, எந்த கண்ணோட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆகவே நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அதாவது இதில் உள்ள கண்ணோட்டங்களில் கண்ணோட்டம் என்ன வியூ இருக்குன்னு பார்க்கிற பொழுது, அதாவது வேதாகத்தில் அநேக புத்தகங்களில் இந்த வியூ பின்பற்றப்படுகிறது. அது என்ன வியூ என்று சொல்லி பார்க்கிற பொழுது அலிகாரிக்கல் வியூ என்று சொல்வார்கள். அதாவது என்ன அலிகாரிக்கல் என்றால் என்ன, அது ஒரு விதமான ஒரு சிம்பாலிக், ஒரு விதமான ஒரு என்ன சொல்வது, ஒரு மெட்டாஃபர், ஒரு உருவகம் போன்ற ஒரு தோற்றத்தை கூடியதுதான் இந்த அலிகாரிக்கல். சரிங்களா? இந்த அலிகாரிக்கல் அதாவது வித்தியாசமான காரியங்கள் நமக்கு தோன்றுகிறபடி இதுக்கு என்ன செய்யலாம், இந்த புத்தகத்துக்கு அர்த்தம் கொடுக்கலாம். சரிங்களா? நமக்கு என்னெல்லாம் தோணுதோ, நம்ம மனசில் என்னதெல்லாம் ஓடுதோ, நம்ம வாசிக்கும் போது நமக்கு என்னதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் இதில் கொடுக்கும்போது இது என்ன கண்ணோட்டத்தில் வரும் அப்படின்னு சொன்னால் இது அலிகாரிக்கல். சரிங்களா? அலிகாரிக்கல் என்ன, நமக்கு தோன்றுகிறபடி, நமக்கு வாசித்து எப்படிலாம் புரியுதோ, இல்லை ஒரு வித்தியாசமான காரியத்தை இதில் புகுத்தி வாசிப்பதுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிங்கிற காரியத்தை என்ன செய்யலாம், வாசிக்கலாம். அதான் இந்த அலிகாரிக்கல் வியூ. சரிங்களா? இந்த முதல் வியூ இந்த அலிகாரிக்கல் வியூ. அப்படி அந்த அலிகாரிக்கல் கண்ணோட்டத்தில் அநேக காரியங்கள் என்ன செய்கிறாங்க, இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை சிலர் தியானிக்கிறாங்க. சரி, ரெண்டாவது என்ன ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ரெண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் வியூ, ஆவிக்குரிய கண்ணோட்டம். சரிங்களா? ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் வியூ என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட இந்த புத்தகத்தை பார்ப்பது, அதாவது எல்லாவற்றுக்கும் ஆவிக்குரிய கண்ணோட்டங்களை போடுவது. என் நேசர் ரெண்டாவது யாரு, அவர் மணவாளன், அந்த நேசர் எப்படி இருப்பார் என்று சொல்லி, அந்த நேசர்னா யார், அவர் இயேசு கிறிஸ்துவா, இல்லை பிதாவாகிய தேவனா, அவர் பரிசுத்த ஆவியானவரா என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் காண முயல்வது. சரிங்களா? இப்படி பார்க்கிறது ஒவ்வொன்றுக்கும், இந்த இதுக்கு ஒருவேளை ஆண்டவரா இருக்குமோ, இதுக்கு பரிசுத்த ஆவியானவரா இருக்குமோ, இதுக்கு கிருபையா இருக்குமோ, இது இப்படி சொன்னாங்கன்னா இது மகிமையா இருக்குமோ, இது ஆண்டவர் சொல்வாரான ஒரு தயவா இருக்குமோ, இல்ல ஆண்டவருடைய இரக்கமா இருக்குமோ என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் தியானிப்பது. சரிங்களா? இப்படி என்ன செய்யறாங்க, அநேகர் உன்னத பாட்டு புஸ்தகத்தை ஆவிக்குரிய கண்ணோட்டங்களை தியானிக்கிறாங்க. சரி, இது இரண்டாவது. சரி, இந்த மூன்றாவது டிப்பிக்கல் வியூ, டைப்பாலஜி என்று சொல்வார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நீங்கள் டிப்பிக்கல் வியூ என்றால் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். இந்த டிப்பிக்கல் வியூ அப்படின்னு பார்க்குற பொழுது, அதாவது ஒரு கேரக்டரில் இன்னொரு கேரக்டரை நம்ம உள்ளே கொண்டு வருவது அந்த டிப்பிக்கல் வியூ என்று சொல்வார்கள். அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், இதற்கு நமக்கு தெரியும், நல்லா தெரியும், ஈசாக்கு ரெபேக்கா பற்றி நல்லா தெரியும். அந்த காரியத்தில் இன்னைக்கு அநேகர் தியானிக்கிறாங்க. நான் அதை தவறாக சொல்லலை. அநேகர் சொல்லுகிற காரியம், அதாவது ஈசாக்கு ஒரே குமாரனாக இருக்கிறா, ஒரே மனவாட்டி உடையவனாக இருக்கிறா. அதே போல் இயேசு கிறிஸ்துவும் ஈசாக்கு போல ஒரே மணவாளனாக இருக்கிறார். சபையாகிய ஒரே ரெபேக்காலாகி போல
சபையாகிய ஒரே மனவாட்டியோட ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லுகிறான். இப்படி ஒரு இன்னொரு கேரக்டர் கொண்டு வந்து நம்ம என்ன செய்கிறது, ஒரு கேரக்டரில் இன்னொரு கேரக்டரை கொண்டு வந்து சேர்ப்பது இந்த டிப்பிக்கல், இந்த டைப்பாலஜி என்று சொல்லுவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் என்ன செய்கிறாங்க, உன்னத பாட்டு புத்தகத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, தியானிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, நான்காவது என்ன ஒரு காரியம் என்று சொல்லி பார்த்தோம்னா லிட்டரல் வியூ என்று சொல்லி பார்க்கலாம். சரி, என்ன லிட்டரல் வியூ? சரிங்களா, அப்போ லிட்டரல் வியூ என்று சொல்லி பார்க்கிற பொழுது வாட் எக்ஸாக்ட்லி ரிட்டன் இந்த பைபிள், அதாவது அதுக்கு மீனிங் அதான், அதாவது வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அப்படியே லிட்டரா, அப்படியே எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்து வாரியாக ஒவ்வொரு வார்த்தைகளாக புரிந்து கொள்வது தான் லிட்ரல் வியூ. ஆகவே இந்த 4 வகையான இந்த கண்ணோட்டங்களை நான் பார்த்தோம். அதாவது அலிகாரிக்கல் 1வது, 2 ஸ்பிரிச்சுவல் வியூ, 3வது டிபிக்கல் வியூ, 4வது லிட்ரல் வியூ. அதாவது இந்த 4 விதமான கண்ணோட்டங்களை என்ன செய்தோம், பார்த்தோம். இந்த 4 விதமான கண்ணோட்டங்கள்ல தான் பெரும்பாலும் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் என்ன செய்யப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம்னா அது தியானிக்கப்படுகிறது, வாசிக்கப்படுகிறது. சரி, இதை தவிர இன்னும் ஒரு சில மக்கள் இதை எப்படி அவங்க கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க என்று சொல்லி பார்த்தோம்னா யூத மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு விதமான அலிகாரிகள் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இந்த உன்னத பாட்டில் வருகிற அந்த நேசர், இந்த காரியங்கள், இந்த ஸ்ரீ, இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிற பொழுது யெகோவா தேவனும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களாகவும் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. இதில் வருகிற அந்த நேசர் அப்படிங்கிற பார்க்குற பொழுது அது யெகோவா தேவனாகவும், அதில் வருகிற மனைவாட்டி குறிப்பாக அந்த சூலமித்தியாலை பார்க்கிற பொழுது அது இஸ்ரவேல் ஜனங்களாகவும் அவங்க என்ன செய்கிறாங்க, யூதர்கள் குறிப்பாக அந்த கண்ணோட்டத்தில் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை வாசிக்கிறாங்க, தியானிக்கிறாங்க. அதே போல நம்முடைய கத்தோலிக்க மக்கள்கள், அதாவது ஆர்சி மக்கள், அந்த ரோமன் கத்தோலிக்க மக்கள், அவருடைய காரியம் என்ன இருக்குது, அவங்க எப்படி அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா அவங்க இதை யாரா நினைக்கிறாங்க, இந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் வருகிறது அவங்க யாருன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா விர்ஜின் மேரி, கன்னி மரியாள் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பார்க்குறாங்க. அதாவது கத்தோலிக்கர்கள் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் வருகிறது நீங்கள் கன்னி மரியாள் என்று சொல்லி அவங்க சொல்லுகிற ஒரு காரியம் இருக்குது. சரி, மூன்றாவது இன்னொரு மக்கள் இருக்கிறாங்க. அதாவது நம்முடைய மக்கள் தான் ப்ராட்டஸ்டன்ட் வியூ. சரிங்களா, நம்ம எல்லாருமே ப்ராட்டஸ்டன்ட் தான், ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் நம்மளை சொல்லுவாங்க. ஆகவே இந்த ப்ராட்டஸ்டன்ட் வியூவில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா பெரும்பாலும் இன்றைக்கு தியானிக்கப்படுகிற ஒரு காரியம் இது கிறிஸ்துவாகவும் மனவாட்டி சபையாகவும் என்ன செய்யப்படுகிறது, இந்த உன்னத பாட்டு புத்தகம் தியானிக்கப்படுகிறது. இன்னைக்கு பெரும்பாலும் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை எப்படி தியானிக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்துவாகவும் கிரைஸ்டாகவும் சர்ச்சாகவும், அதாவது கிறிஸ்துவாகவும் சபை, மனவாட்டி சபை, அதான் நாமாகவும் இந்த புத்தகம் என்ன செய்யப்படுகிறது, தியானிக்கப்படுகிறது. இந்த விதங்களில் தான் உன்னத பாட்டு புத்தகத்தை என்ன செய்கிறாங்க, தியானித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்படி பல விதமான கண்ணோட்டங்கள் இருக்குது. சரி, இப்படி நம்ம உன்னத பாட்டு புத்தகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். சரி, எந்த கண்ணோட்டம், இவ்வளவு காரியங்களை சொல்லுகிறீங்களே, இவ்வளவு கண்ணோட்டங்களை காண்பிக்கிறீங்களே, இதில் எது சரியான கண்ணோட்டம், எது சரியான வியூ எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த காரியத்தை தான் நான் என்ன செய்ய போகிறோம், நாம் தியானிக்க போகிறோம். சரி, இந்த உன்னத பாட்டு புத்தகம் எப்படி, எந்த வியூவிலிருந்து நாம் தியானிக்க முடியும், எந்த வியூவிலிருந்து, எந்த கண்ணோட்டத்திலிருந்து தியானித்தால் அது சரியாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா, நான் அதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் கேட்கலாம், எதுக்கு இவ்வளவு விதமான ஒரு கண்ணோட்டங்கள், எதுக்கு இத்தனை வியூவில் இந்த கண்ணோட்டத்திலிருந்து இந்த புத்தகத்தை தியானிக்கணும்? இந்த புத்தகம் மட்டுமல்ல, வேதத்தில் இருக்க அநேக புத்தகங்களை ஏன் இப்படி பல காரியங்களை நான் பிரித்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால்தான் நாம் எது சரி என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா, நமக்கு நன்றாக தெரியும், ஒரு நிறைய காரியங்களை வைத்திருந்து அதை நாம் சோதித்து பார்க்கும் பொழுது தான் சரியான பொருள் எது, ஒரிஜினல் எது, டூப்ளிகேட் எது அப்படிங்கிற காரியம் நமக்கு என்ன செய்யும், தெரிந்து கொள்ள முடியும். அதே போல் இவ்வளவு கண்ணோட்டங்கள் இருக்கும் பொழுது தான் நம்ம சரியான கண்ணோட்டங்கள் எது என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து நாம் தியானிக்கிற பொழுது நமக்கு புரிவதாக இருக்கும். ஆகவே நீங்கள் கேட்கலாம், இது என்ன கண்ணோட்டம், இது என்ன வியூவில் இருந்து இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை தியானிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். நான் சொல்லுகிறேன், இது என்ன கண்ணோட்டத்தில் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நமக்கு இந்த வியூவில், நம்ம பார்த்த வியூவில் அந்த 4வது வியூவாக இருக்கிறது லிட்ரல் வியூ. சரிங்களா, லிட்ரல் வியூ நமக்கு எப்படி இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படியே அதை தியானிப்பது. சரிங்களா, அந்த கண்ணோட்டத்தில் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை நாம் தியானித்தோம் என்றால்தான் நமக்கு இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் சரியாக புரியும். தேவன் இதை கொடுக்கப்பட்ட நோக்கமும் நமக்கு சரியாக தெரியும். இதை ஒருவேளை நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு மாதிரி சொல்கிறாங்களே, இவங்க சொல்கிறத ஏற்றுக்கலாமா, நம்பலாமா அப்படின்னு கூட உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சரியாக இந்த புத்தகத்தை
இந்த வியூவில் நீங்கள் ஆராயும் பொழுது தான் தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? அதை நீங்கள் நன்றாக கவனித்து கொள்ளுங்க. ஆகவே இது என்ன வியூ? லிட்ரல் வியூ. அதாவது நான் முதல்ல சொன்னேன், வாட் எக்ஸாக்ட்லி ரிட்டன் இந்த பைபிள். வேதத்தில் எக்ஸாக்டாக ரொம்ப தெளிவாக என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே லிட்ரலாக அதை ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக நம்ம என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்குற பொழுது தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு தெரியும். சரிங்களா? மற்ற வியூவின் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அநேக காரியங்களை புரிந்து கொள்ளலாம், நிறையா நமக்கு புதுசாக ஐடியா கிடைக்கிற மாதிரி இருக்கும், புதுசாக நமக்கு ஏதோ நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்ட போல இருக்கும். ஆனால் நம் வேதத்தில் உள்ள நோக்கத்தை நாம் என்ன செய்து விடுவோம், மறந்து விடுகிறவர்களாக இருப்போம். ஆகவே நாம் அந்த தவறு நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆகவே சரியான இதில் ஒரு வியூ கண்ணோட்டம் என்னன்னு சொல்லி பார்க்கிற பொழுது லிட்ரல் வியூ. சரிங்களா? அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்க போகிறோம். சரி, நீங்கள் கேட்கலாம், சரி ஏன் இந்த லிட்ரல் வியூன்னு சொல்கிறீங்க, அப்படியே இருக்கிறதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்லுறீங்க, அப்போ ஏன் இப்படி பலவிதமான கண்ணோட்டங்கள் வந்தது? நீங்கள் சொல்லுகிற அலிகாரிக்கல், இந்த ஸ்பிரிச்சுவல், இந்த டிப்பிக்கல், இப்படி விதமான கண்ணோட்டங்கள்லாம் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சரி, இந்த சந்தேகங்கள் இப்படிலாம் வியூ சொல்கிறாங்களே, இதை யார் கொண்டு வந்தது, எதனால் இப்படி வந்தது அப்படின்னு பல கேள்விகள் இருக்கலாம். அதை இன்றைக்கு நாம் பார்த்து இந்த வேத பாட வகுப்பில் நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே இந்த மாதிரி காரியங்கள், இந்த அலிகாரிக்கலாக இருக்கட்டும், இந்த அலிகாரிக்கல் அதாவது இந்த உருவகமான தோற்றங்களை போன்று தியானிப்பது, அதாவது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை தியானிப்பது, இன்னும் அந்த டைப்பாலஜி அதாவது டிப்பிக்கலாக இதை தியானிப்பது, இப்படி நம்ம இதை தியானித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சில வித்தியாசமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே வேளையில் நாம் சில தவறான காரியங்களை இதை புரிந்து கொள்ள முடியும். சரி, இது யார் இதை கொண்டு வந்தா, ஏன் இப்படிப்பட்ட கண்ணோட்டங்கள் வந்தது அப்படி நம்ம பார்க்கிற பொழுது நம்ம சில வரலாற்றான காரியங்களை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது இந்த புத்தகம் நாம் படிப்பதற்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். சரி, இதை யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அதாவது புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவர் பரமேறி போனார். இயேசு கிறிஸ்துக்கு பின்பதாக அவருடைய சீஷர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பூமியில் இருந்தாங்க. அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. அநேக பகுதியில் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக வாழ்ந்தார்கள். அந்த சீஷருடைய நாட்களும் முடிந்தது. அவருடைய நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பின்பதாக யார் வர்றாங்க அப்படின்னா இந்த சீஷர்களுடைய சீஷர்கள், டிசைபிள் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார்கள், அநேகர் இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்கள், தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்கிறார்கள். இப்படி அநேகர் எழும்பினாங்க. இப்படி முதல் நூற்றாண்டு போகிறது. இந்த 2ஆம் நூற்றாண்டு வருகிற பொழுது, அதாவது குறிப்பாக அந்த 100வது வருடத்திலிருந்து அந்த 150, சரிங்களா, கிட்டத்தட்ட அந்த 2ஆம் நூற்றாண்டு வருகிற பொழுது என்ன நடக்க ஆரம்பிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம்னா அங்கே அநேகர் எழும்புகிறாங்க. யார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது பர்டிகுலராக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எழும்புறாங்க. அது யாருன்னா சர்ச் ஃபாதர்ஸ் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, எழும்புறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, அவர்கள் இந்த சீசர்கள் வழியாக வந்தவர்கள் தான் அந்த சர்ச் ஃபாதர், சபை பிதாக்கள் என்று சொல்லி அவர்களை சொல்லுவார்கள். வரலாற்றில் நீங்கள் உலக கிறிஸ்தவ வரலாற்றையோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த சர்ச் ஃபாதர்ஸ், சபை பிதாக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க தான் என்ன செய்கிறாங்க, அந்த அநேக புத்தகங்களை கொண்டு வர்றாங்க. அந்த புத்தகங்களை வேதத்தில் சேர்க்கும் பொழுது அவங்க அநேக காரியங்களை தியானிக்கிறாங்க. அப்படி தியானிக்கும் போது அவங்களுக்கு என்ன வருதுன்னா இந்த காரியங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை அந்த சபை பிதாக்கள் பார்க்குறாங்க. ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச், ஒரு பெக்யூலியரான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இது எப்படி இருக்கும், இதை நம்ம எப்படி தியானிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் சில அர்த்தங்களையும் சில வியாக்கியானங்களையும் சில இதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி சில காரியங்களையும் கொடுக்குறாங்க. அந்த காரியம் வருகிற பொழுது தான் பல விதமான கண்ணோட்டத்தோடு என்ன செய்கிறது, இந்த புத்தகம் நமக்கு வெளியில் வருகிறது. ஆகவே இந்த சர்ச் ஃபாதர் அவர்களை நான் தவறாக சொல்லவில்லை, அவர்கள் தப்புன்னு நான் எந்த காரியத்தில் நான் சொல்ல விரும்பல. அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை பார்க்கிற பொழுது கொஞ்சம் காரியங்கள்லாம் வித்தியாசமா இருக்கு. உள்ள வசனங்கள், அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சம் அவங்களுக்கு வினோதமாக தெரியுது. ஆகவே அவங்க எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆகவே இதை பார்த்தாங்கன்னா, இது அப்படியே வாசித்தாங்கன்னா தவறாக ஒருவேளை யாரும் பொருள் கொண்டு விடுவாங்க, அதனால இதுக்கு சில ஆவிக்குரிய அர்த்தங்களை கொடுப்போம் என்று சொல்லி நல்ல ஒரு இன்டென்ஷன், நல்ல ஒரு நோக்கத்தோடு கூட தான் இந்த சபை பிதாக்கள் சர்ச் ஃபாதர்ஸ் என்ன பண்ணாங்க, இதுக்கு சில அர்த்தங்களை கொடுத்தாங்க. சில இந்த நம்ம மேலே பார்த்த இந்த அலிகாரிக்கல், ஸ்பிரிச்சுவல், இந்த டிப்பிக்கல், இப்படி போன்ற காரியங்களை அவங்க என்ன செஞ்சாங்க, கொடுத்தார்கள். ஆனால் அவங்களுடைய நோக்கம் சரியானதாக இருந்தது. ஆனால் மக்கள் இந்த நாட்களில் புரிந்து கொண்ட விதம் ஒரு வித்தியாசமாக மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவங்களுடைய பங்களிப்பு இப்படிப்பட்ட கண்ணோட்டங்களை பார்க்கிறதுல இந்த சர்ச் ஃபாதர்ஸ், இந்த சபை பிதாக்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய உள்நோக்கம் நன்றாகத்தான் இருந்தது, ஆனால் மக்களுக்கு கிடைத்த விதம், அதாவது அது மாறிவிட்டது என்று சொல்லி
நாம் பார்க்க முடியும். ஆகவே சரி, ஏன் இந்த சர்ச் ஃபாதர்ஸ் அப்படி கொடுக்கணும், ஏன் அப்படியே எக்ஸாக்டாக ஏன் கொடுக்கல, ஏன் அப்படி தெளிவாக ஏன் அப்படியே கொடுக்கல, ஏன் லிட்ரலாக அவங்க காண்பிக்கல என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, மற்ற இடங்களில் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை பார்க்குறாங்க. இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை போல வேற எங்கேயாவது இருக்குதா என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவங்களுக்கு அநேக காரியம் கிடைத்தது. அநேக தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் இருக்கிறது. அந்த காரியத்தை பார்க்கிற பொழுது அதுலேயும் தேவன் வந்து அவர் மணவாளனை போல, இஸ்ரவேல் ஜனங்கள் யூத மக்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு மணவாட்டியை போல, ஒரு ஸ்திரீயை போல சித்தரிப்பதான காரியங்கள் அவர்களுக்கு எடுக்கிற பொழுது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்போ இதுவும் அதே போலதான் இருக்கும். அப்போ கண்டிப்பா உன்னத பாட்டு புஸ்தகம் எப்படி தான் இருக்கணும், தேவனும் தம்முடைய ஜனமாகத்தான் இருக்கணும் என்று சொல்லி அவர்கள் அதுக்கு ஒரு பொருளை என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க. அந்த காரியத்தை தான் அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும். நீங்கள் வரலாற்றை நன்றாக அறிந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சர்ச் ஃபாதரில் அநேக நல்ல சபை பிதாக்கள் இருந்தாங்க. ஓரிகன், கிளமெண்ட், இன்னும் இக்னீஷியஸ், இப்படி சொல்லக்கூடிய அநேகர் இருந்தாங்க. நல்ல நல்ல காரியங்களை அவங்க வெளியில் கொண்டு வந்தாங்க. அநேக காரியங்களை ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த முதல் 2ஆம் நூற்றாண்டிலே அவ்வளவு பெரிய காரியங்களே ஆண்டவருக்காக செய்தாங்க. அநேகர் இரத்த சாட்சியாக தேவனுக்காக மரித்தாங்க. ரொம்ப வல்லமை உள்ள ஒரு சபை பிதாக்களாக அந்த நாட்களில் இருந்தாங்க. பிஷப் பாலிகார்ப்பெல்லாம் பார்க்க போது அவங்க ரொம்ப ஆண்டவருக்காக வைராக்கியம் என்ற சாட்சிகள் எல்லாம் நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனா ஒரு சிலர், எல்லாரையும் நான் சொல்லல, ஒரு சில சர்ச் ஃபாதர் சபை பிதாக்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் கொடுத்த சில விளக்கங்கள், சில வியாக்கியானங்கள் எப்படி ஆகிவிட்டது, வரலாற்றில் ஒரு தவறான காரியங்களை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஆகிவிட்டது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் சந்தித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சரி, இது ஏன் அலிகாரிக்கல், ஏன் இது டிப்பிக்கல், ஏன் இது ஸ்பிரிச்சுவல், இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை என்று சொல்லி நான் பார்க்க போகிறோம். ஏன் இது உருவகமாக இல்லை, ஏன் இது ஆவிக்குரிய காரியமாக இல்லை, ஏன் இது ஒருவர் அவர்கள் மேலே வைத்து உருவகப்படுத்தி இந்த காரியங்கள் இல்லை என்று சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆகவே இன்றைக்கு இந்த பைபிள் ஸ்டடி இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட உங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து இதில் வருகிற இந்த பார்ட் 2 நீங்கள் நன்றாக கவனித்தீங்க அப்படின்னா தான் இந்த காரியங்கள் நமக்கு தெளிவாக புரியும். இது ஏன் இந்த கண்ணோட்டம் இல்லை, இது ஏன் இந்த கண்ணோட்டத்தில் நான் தியானிக்கணும், ஆண்டவருடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த புத்தகம் நான் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறதை நான் அடுத்த பைபிள் ஸ்டடியில் உங்களோட நான் பேச இருக்கிறேன். அதனால மிஸ் பண்ணாமல் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.